ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக உளுந்த வடை தான் செய்ய போகிறேன். அரை கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். உளுந்தம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். 20 to 25 நிமிஷம் ஊறினாலே போதும். அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம். உளுந்தம்பருப்பு என்றைக்குமே இந்த மாதிரி பருப்பு வந்து வெடிப்பு வரக்கூடிய அளவுக்கு ஒரு 25 நிமிஷம் ஊறினாலே போதும். அதுக்கு மேலே ஊற விடாதீங்க. ரொம்ப ஊறினாலும் உங்களுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் 25 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஊற வைக்கவே வேண்டாம். மிக்ஸி ஜார்லேயே தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட்டியாக ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் வந்து தண்ணி விடும் மாவு வந்து. அதனால் கட்டியாக அரைச்சிட்டு அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு அல்லது சாதாரண பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு வடை வந்து ரொம்ப நேரமாக நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 100 கிராம் அளவு பல்லாரி வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனால மிளகு வந்து நான் வந்து முழு மிளகு சேர்க்கலை. மிளகு பொடி வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான எண்ணெயில் வந்து நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து என்றைக்குமே ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் வந்து நீங்கள் வடை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமே நல்லா சிவந்து வரக்கூடிய அளவுக்கு உள்ளே வந்து நல்ல மாவு வந்து நல்லா வெந்திருக்கும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது வடை வந்து என்றைக்குமே எண்ணெய் குடிக்காது. கடையில் இருக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி எண்ணெய் வந்து குடிக்கவே குடிக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். மழை நேரத்தில் சூடான டீயோட வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.